தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பாம். விஷால் வெங்கட் இயக்கத்தில் நடிகர் அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், சிவத்விகா, பாலா சரவணன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, 2 கிராமம் பிரிஞ்சு இருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த கிராமத்துக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது 2 கிராமமும் ஒன்றா சேர்ந்துச்சா இல்லையான்றதான் இந்த படத்தோட முழு கதையாக இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் ஆன்மீகம், கொஞ்சம் அறிவியலும், இதைப்போல மனிதனை சமமா நடத்த வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்து இந்த படத்தை இயக்குனர் நகர்த்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கதை ஏன் இந்த 2 ஊர் பிரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதையோட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்கில் தான் காளி வெங்கட்டோட ஒரு கதாபாத்திரம் ரொம்ப எமர்ஜ் ஆகுது. அதற்கு பிறகு கதை நகருது. செகண்ட் ஹாஃபில் எப்படி 2 ஊர் சேர்ந்தாங்க இல்லையா என்றதான் படத்தை ஃபுல் லென்த்தாக நல்லாவே ஒரு கிராமத்து பின்னணியில் இயக்குனர் நகர்த்தியிருக்காருன்னே சொல்லலாம். படத்தோட பெரிய தூண் யாருன்னா அர்ஜுன் தாஸ் மற்றும் காளி வெங்கட். 2 பேரை சுற்றி தான் அந்த கதைகள் பெரும்பாலும் நகருது. காளி வெங்கட் ஒரு சர்டன் சீனுக்கு அப்புறமே டெட் பாடி கேரக்டரில் தான் அவர் ஃபுல்லாகவே கதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. அவருக்கு அந்த வசனங்களுமே கிடையாது. அந்த கேரக்டரை கச்சிதமாகவே அவரை தவிர வேறு யாரும் நடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஆக்டிங்கை அவர் கொடுத்துக்காருன்னே சொல்லலாம். மேலும் அர்ஜுன் தாஸ் ஒரு சட்டிலான குட் பேட் அக்லியில் வேறு மாதிரி ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் அவர் பார்த்துட்டு இந்த கதையின் நாயகனாக இதில் படுக்கும்போது இந்த ரோலுக்கு ஒரு கிராமத்து இளைஞராக, அதுவும் ரொம்ப பின்தங்கிய கிராமத்தில் ஒரு இளைஞன் எப்படி இருப்பார், அவருக்கான நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரைசேஷனில் அவர் நகர்த்தியிருக்காரு. அவருக்கும் ஒரு ரொமான்ஸ் இருக்குது, எமோஷ்னல் சீக்வன்ஸ் இருக்குது. பிறகு அவருக்கும் காளி வெங்கட்டுக்குமான நட்பு, இப்படி பல்வேறு விஷயங்களில் அந்த கேரக்டர் மூலமாக அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். மேலும் காளி வெங்கட் சார் நிறைய படங்களில் குணச்சித்திர வேடங்களை அவர் இப்போ பார்க்க முடியுது. இதே போல் இந்த கேரக்டருக்கு அவர் ஆப்டாகவே நடிச்சிருக்காரு. மேலும் சிங்கப்புலி, நாசர், பாலசரவணன் இவர்களோட காமெடி சீக்வன்ஸு, டைமிங் எல்லாமே படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். படத்தோட மைனஸ் என்னென்னா, கதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஸ்டார்டிங்கில் நல்லாவே ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸு 2 ஊர் ஏன் பிரிஞ்சுக்கிறான்ற அந்த கதை சொல்கிறாங்க. முக்கியமாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அது படம் பார்க்கும்போது தெரியும். ஆனால் படத்தை கொண்டு போன இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் நடுவில் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால அது படத்துக்கு ஒரு மைனஸாகவே இருக்குது. இன்ட்ரோலில் நல்ல ஒரு எமர்ஜிங் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் திருப்பி கதை அப்படியே தோய்வடைகிறத பார்க்க முடியுது. தோய்வடையுது கொஞ்சம் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, சிக்னல் மாதிரி ஏறி ஏற்றம் தான் தெரியுது. அப்புறம் கிளைமேக்ஸில் படம் நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடியுது. ஸோ இடைப்பட்ட இடங்களில் அந்த படம் தோய்வுன்றது படத்துக்கு ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுது. மேலும் படத்தோட மியூசிக், இமான் சாரோட மியூசிக் பாடல்கள் நல்லாவே கேட்குறபடியாகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு என்ன எமோஷ்னல் சீக்வன்ஸ் தேவைப்படுதோ, என்ன பிஜிஎம் தேவையோ அந்த மீட்டரை கரெக்டாகவே இமான் சார் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம்.